சிஎம் சார் போலாம் நடிச்சிருக்கீங்க மேம் நீங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு பாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தனி விஜய் சாருக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு அந்த மாதிரியான காட்சிகள் இருந்துச்சு. அவர் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? First thing, I think the first conversation we had was sir was like, okay, who can do this partner? We kept searching and the மாதிரி சொன்னாரு. We kept wondering யார் பண்ணா கரெக்டாக இருக்கும், அப்போ தான் இது கரெக்டாக தோணுச்சு. அண்ட் லோகேஷ் ஆல்சோ லைக் காதலும் கடந்து போகும். ஸோ தே சார்ட் ஆஃப் புட் இட் டுகெதர். அது சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேயே வந்து, இன்ஃபேக்ட் வி வெண்ட் ரைட் டு த செட் ஃபர்ஸ்ட், த டான்ஸ் செட் ஃபர்ஸ்ட். அப்போது சார் வந்து இருந்து வெரி கம்ஃபர்டபுளாக்கி, he was very sweet how he, yeah. மேம் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேமம்ல நடித்தப்போ நான் மலையாள சினிமா நிறைய பார்ப்பேன் மேம். மலையாள பாடல்கள் நிறைய கேட்பேன். கப்பா டிவி நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியா? ஸோ அதுலலாம் பார்த்தப்போ இப்போ இன்னைக்கு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கராக தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக நீங்கள் மாறி இருக்கீங்க. குடிசைக்கில் டேரக்டராலாம் ஆக போறீங்கலாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மேம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்ட்டு? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. சி ஐ திங்க் ஆர்ட்னு ஒரு விஷயம், லைக் சி ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் அண்ட் ஆல், ஸ்கிட் ட்ராமா அதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கோம். டான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் இட். பட் த அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் கொஞ்சம் ரிவார்டாக வந்து this has happened நினைக்கிறேன். Because we have spent a lot of time from younger days, school days. So யூனிவர்ஸோட ஒரு லா தான், லைக் இஃப் யூ ஜஸ்ட் லைக் கோயிங் டு ஜிம், அந்த வாட் எவர் எஃபர்ட் வி புட் இன் இட் வில் கம் ட்ரூ. ஸோ மூவிஸ் வரும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணுறேன். ஸோ இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் அந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லது. பிகாஸ் டு சிங் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. பிகாஸ் வி புட் இன் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஆக்ட் பண்ணும்போது நோ ப்ரெஷர் இல்லை, அதனால கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ தான் கொஞ்சம் டென்ஷன்.